ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய் மேரி கிச்சன் புடலங்காய் சில்லி போட போகிறேன். இது 1/4 கிலோ நான் புடலங்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இதில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மசாலா பரட்டி வைங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூனு சிக்கன் 65, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, அந்த உப்பு எல்லாம் அதுலேயே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளித்து 1/2 ஸ்பூன் லெமன் போட்டு புளிஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி சூடானது நீங்கள் பிரட்டிட்டு 1.5 ஸ்பூனு கடலை மாவு போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் எல்லாம் உடனே இது ஃப்ரை பண்ணிடணும். எண்ணெய் சூடானது நீங்கள் ஒன்றா இது மாதிரி போட்டு சிக்கன் 65 போட்டு செய்யுங்க. நல்லா சிக்கன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொரிஞ்சு வரும்போது திருப்பி போடணும். திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் மொரிஞ்ச மாதிரி இஞ்சி எடுத்துடணும். புடலங்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி செஞ்சு, காரெல்லாம் நான் கம்மியாக போட்டிருக்கேன், அந்த அளவு போட்டு செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம், சிக்கன் 65 போட்டால் போதும், நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க செஞ்சு. இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.